வாங்க. ஓகேண்ணா. என்ன லைட்டாக முன்னாடி வாங்க. மழை ஃபுல்லாக தெரியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மழை இருக்குல்ல? மழை ஃபுல்லாக தெரியுதுண்ணா. அப்படி ஓப்பன் பண்ணிட்டு வரட்டுமா? சொன்னேண்ணா ஓப்பன் பண்ணிட்டு வரானா பெரிய ரஜினிகாந்த் நான் வாயில் வருது வேணாம். ஓகேண்ணா. நீங்கள் வந்து மலையை பற்றி பேசுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு சிவன் மலையை பற்றி பேசுங்க, அப்புறம் நான் இவனை பற்றி பேசுவேன். மல்லிகார்ஜுனேஸ்வரர் நீங்கள் முன்னாடி அவர் மல்லிகார்ஜுனேஸ்வரர். ஆமாண்ணா. கீழே இருக்கு கெட்டி மல்லீஸ்வரர். 3800 அடி. 3800 அடி. இந்த மலையோட பேர் சொல்லு. நம்பிக்கை தான். கம்மூட்டு காப்பாற்றிக்கலாம் வா. கொண்டாரங்கி மலை இல்லை, அவர் ஒன்று சொன்னேன், கொண்டல் இறங்கி கீரனூர். அதை வந்து அந்த வீடியோ சொன்னதை அப்படியே இதில் சொல்லி, இந்த மலை இப்படி ஒரு அற்புதமான மலையை வந்து தம்பி தினைக்கு ஏற அப்படி மாதிரி. நான் 3800 அடி. அப்படியே அச்சு விடுங்க. அச்சலம் விடக்கூடாது. ஃப்ளோவில் 3800 கம்மி தான். வணக்கம். நாம் இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலத்தில் நின்றுட்டுருக்கோம். நம்ம பொதுவாக தெய்வம் தரிசனம் அப்படின்றதையும் ஒரு பக்கம் இருந்தாலும், ட்ரெக்கிங் இளைஞர்கள் முன்னிலையில் ட்ரெக்கிங் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்குது. இப்போ அப்படி பார்க்குறப்ப வெள்ளையங்கிரி, பருவதமலை, அகஸ்தியர் மலை, இந்த மாதிரி பல மலைகளுக்கு சென்று கொண்டிருப்பாங்க. இதில் ஒரு முக்கியமான மலை திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சத்திரம் கீரனூரில் அமைந்திருக்கிற கொண்டாரங்கி மலை. இந்த மலை இப்போ எல்லாருமே யூடியூப்பில் எல்லாருமே தேட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, கடல் மட்டத்திலிருந்து 3800 சொச்சம் அடியில் இருக்குது. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, மலையை தூரத்துலேருந்து பார்க்குறப்ப ஒரு லிங்க வடிவிலே இருக்கும். லிங்கமே ஒரு மலையாக காட்சியளிக்கிற ஒரே மலை இந்த கொண்டாரங்கி மலை தான். இந்த பேர் எப்படி வந்தது அப்படின்னா, கொண்டல் இறங்கி, அதாவது தமிழில் கொண்டல் அப்படின்னா தூய தமிழில் மேகத்துக்கு கொண்டல்னு பேர். இந்த பகுதியில் மழை முதல்ல எங்கே வரும் அப்படின்னா, இந்த கொண்டாரங்கி மலையில் தான் மழை முதல்ல வருமா. அதுக்கப்புறம் தான் மற்ற ஊருக்குள்ளே பரவலாக மழை பெய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொண்டல் இறங்கி வந்ததுனால தான் இந்த இடத்துக்கு பேர் கொண்டல் இறங்கியிலேருந்து மருவி கொண்டாரங்கியாக மாறிடுச்சு. அடித்தளத்தில் கெட்டி மல்லீஸ்வரரும், மலை உச்சியில் மல்லிகார்ஜுனேஸ்வரரும் சிவன் வீட்டில் இருக்கிறாரு. இங்கே மிகவும் கடினமான பாதையில் தான் நம்ம மேலே ஏறணும். பொதுவாக வெள்ளிங்கிரி மலையில் வந்து முதல் மலை ரொம்ப கடினமாக சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இந்த மலை கீழேருந்து மேலே ஏறுற வரையுமே மிகவும் கடினமான ஒரு மலை தான். கிட்டத்தட்ட 90 டிகிரிக்கும் குறைவாக 80 டிகிரிலேருந்து 50 டிகிரி வரையும் உள்ள ஸ்லோப்பில் தான் நம்ம ஏறுறோம். பாதைகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரியவர் வந்து கம்பி போட்டு வச்சுருக்காங்க. இது இப்போ நம்ம எதுக்காக சொல்ல வர்றோம் அப்படின்னா, ஒரு இளைஞர், இந்த பகுதியில் இருக்க ஒரு இளைஞர் எப்படியாவது சாதனை செஞ்சிடணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் 1000 நாளை நோக்கி ஒரு நாளைக்கு 4 முறை அப்படிங்கிறதுக்காக 1000 முறை கடந்து கிண்ண சாதனை படைக்கிறதுக்காக இந்த மலையில் ஏறி இறங்கிக்கிட்டு இருக்காப்புல. வெறும் 2.5 மணி நேரத்திற்குள், ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரத்துக்குள்ளே 4 முறை 1000 நாள் கடந்து சாதனை படைக்கணும் அப்படின்றதில் ஏறி இறங்கிக்கிட்டு இருக்காரு. இவரை பற்றின நியூஸ் இப்போ பரவலாக எல்லாம் பரவ ஆரம்பித்த பிறகு நிறைய இளைஞர்கள் கொண்டாரங்கி பக்கம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் நம்ம என்னன்றதை பார்க்கலாம். வணக்கங்க, தீபக். ஆக்சுவலாக இவனை வந்து நான் ஒரு 325வது நாள் அந்த மாதிரி தான் நான் வந்து பார்த்தேன். அப்போ வந்து ஒரு வருஷம்தான் அப்படின்னு சொன்ன அப்படி. அதுக்கப்புறம் எல்லாரோட என்கரேஜ்மெண்ட்டோட இப்போ 1000 நாள் தொட போகிற அப்படி. இதில் இந்த இதில் 4 தடவை ஏறுறதுல என்னங்க இருக்குது? ஏறுனா ஓகே, அப்படி என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு தடவை இந்த கேள்வி கேட்குறாங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறேன். ஒரு தடவை வந்து இந்த மலை ஏறி இறங்குங்க. இந்த பையன் 2.5 மணி நேரத்தில் அதை ஏறி இறங்குறான். இன்றைக்கி 853வது நாள், இன்னும் 147 நாள் தான் இருக்குது. ஸோ ஜூலை 16 வந்து பார்த்திங்கன்னா தம்பியோட 1000வது நாள் ஆக்சுவலாக. ஸோ 1000 நாள் வந்து சும்மா கிடையாதுங்க. இப்போ என்னென்னா, தம்பிக்கிட்ட நான் நிறைய விசாரிக்கும் போது சாப்பாடு இதெல்லாம் கேட்கும்போது ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, மாத்திரைலாம் சாப்பிட்டதே இல்லை. இந்த மலை ஏறுறது வந்து மாத்திரை சாப்பிட்றது இல்லை. ஃபீவரோ ஒரு ஜுரமோ ஒரு சளியோ இருமலோ இல்லை எதுக்குமே வந்து தம்பி படுத்ததே கிடையாது.
புயல் மழை வெயில் எல்லா நாளும் 853 நாள்னா 853 நாள் ஒரு நாள் விடாமல் ஏறி வந்திருக்கு அப்படி. இதை வந்து சாதனைக்கெல்லாம் மீறின ஒரு விஷயம் ஆக்சுவலாக. வெள்ளியங்கிரி கூட வந்து இப்போ ரீசெண்டாக தம்பி ஏறி வந்து 1.25 மணி நேரத்தில் ஏறி இருக்கு அப்படி மேலே. ஃபஸ்ட்டு மலை மட்டும்தான் 18 நிமிஷம், மீதி 1.25 மணி நேரத்தில். நாங்களாம் வந்து வெள்ளியங்கிரி போகும்போது 1 மணி நேரம் ஃபஸ்ட்டு மலைக்கே ஆயிடுச்சு ஆக்சுவலாக. உண்மையை சொல்ல போனால் எந்த மனுஷனுக்கு இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். தம்பிக்கு வந்து வயசு 26 26 வயசில் வந்து 4 தடவை ஏறி இறங்குறான். அவனுக்கு வந்து இவ்வளோ அட்வான்டேஜ் மட்டுமே கிடையாது, எந்த மலையாக இருந்தாலும் ஏறி. தம்பியோட அடுத்து நான் என்ன கேட்டேன், உனக்கு அடுத்து என்ன யோசிக்கிற அப்படின்னா, மவுண்ட் எவரெஸ்ட் வந்து ஃபாஸ்ட்டாக ஏறி இறங்கணும் அப்படின்னு சொல்கிறான். மவுண்ட் எவரெஸ்ட் வந்து ஒரு தடவை வந்து நம்ம போயிட்டு வரதுக்குங்கிறது வந்து ரொம்ப அசாத்தியமான ஒரு விஷயம். ஏன் இந்த மலையை நீங்கள் ஒரு தடவை ஏறிட்டு வரதுங்கிறது அசாத்தியமான ஒரு விஷயம். 4 தடவை ஏறி இறங்குறான். அவனுக்கு எந்த நோயும் கிடையாது, மாத்திரை மருந்து, நான்வெஜ் சாப்பிட கிடையாது தம்பி, நான்வெஜ்ஜே சேர்க்கறது கிடையாது. காலம்பரை வந்து இங்கே இருக்கிற இந்த மலையில் இருக்கிற தண்ணி சொனையை தான், அந்த தண்ணி தான் குடிக்கிற அப்படி. இறங்கி போய் பயிர், அதுவும் சாப்பிட்றது கிடையாது. பயிர் வேற என்ன தம்பி சாப்பிடுவோம், வாழைப்பழம், பச்சை அந்த செவ்வாழை சாப்பிடுவோம் அப்படி. அதுக்கப்புறம் நைட்டு என்ன சாப்பிடுவீங்க? நைட்டு நார்மல் ஃபுட்டு தானே. நார்மல் ஃபுட்டு, ஒரு சோறு. நைட்டு தான் சோறே சாப்பிட்றீங்க. ஒரே ஒரு வேலை தான் சோறு. இந்த எனக்கு டைம் இல்லை, நிறைய வேலை இருக்குது அப்படின்னு வந்து காரணம்லாம் தம்பி சொல்லவே இல்லை. 1000 நாள் அப்படிங்கிறது வந்து தினைக்குங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்னா, நம்ம பக்கத்தில் இருக்கிற வீடு ஏதாவது கோவிலுக்கு கூட தினைக்கெல்லாம் போக மாட்டோம். யாரும் அப்படி போனதெல்லாம் கிடையாது, சாத்தியமே கிடையாது. அதனால் வந்து தம்பி வந்து இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட ஆதரவை வந்து தயவு செஞ்சு கொடுங்க. 1000ஆவது நாள் வந்து ஜூலை 16 அன்றைக்கி வந்து தயவு செஞ்சு உங்கள் ஆதரவை வந்து தம்பிக்கு கொடுங்க. எல்லோரும் வாங்க, இந்த மலைக்கு வந்து எல்லோரும் வந்து ஏறணும். ஒரு தடவை வந்து சிவனையும் வந்து பார்த்த மாதிரி இருக்கும், சிவனோட பையன் உருவத்தில் இருக்கிற இவனையும் தம்பியும் பார்த்த மாதிரி இருக்கும். நன்றிங்க, ரொம்ப நன்றி. எல்லோரும் வந்துடுங்க.